வணக்கம். வணக்கம். விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், வெயில் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. வெளியே வந்துட்டார். எதுக்கு வந்தார்? மக்களை சந்திக்கிறது. மக்களை சந்திக்கிறதுக்கா, திரும்ப சினிமா படம் நடிக்கிறதுக்கா? முதல் மக்கள் சந்திச்சிட்டார். எப்ப சந்திச்சாரு? கோயம்புத்தூர் மொத்தமே அவரு வெளியே வந்து பேசுனதே, நான் சொல்றேன், அவர் மொத்தம் பேசுனது 4.25 மணி நேரம். மாநாடுல இருந்து ஒட்டு மொத்தமா இவர் கட்சி ஆரம்பிச்சு கிடந்த 1.25 வருஷத்துல அவர் வெளியே வந்தது 4.25 மணி நேரம் தான் அவர் பேசிக்கிறார். அவர் அடிக்கடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, அண்ணா அண்ணா அண்ணான்றாரு. அந்த ஆள்லாம் தெரு தெருவா ஊர் ஊரா நடந்துச்சால்ற. ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் மக்களுக்காக பேசினாலுங்க. சொல்லியல் செல்வன் சம்பத்து பேசுறது வாழ்க்கையே கிடையாது தெரிஞ்சாலுங்க. அப்படி திராவிட இயக்கத்தின் மீது 1008 வருது கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்துல அண்ணாதுரை ஆகட்டும், சொல்லியல் செல்வன் சம்பத் ஆகட்டும், இல்லை நெடுஞ்செழி ஆகட்டும், எல்லா பேருமே தெரு தெருவா ஒவ்வொரு தெருமுக்குள்ளேயும் போய் பேசி விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக பல மணி நேரம் பேசுற தலைவர்கள். இதுதான் அரசியல். அரசியல்னாலே மக்களோட ஒன்றிணைவுன்னு என்ன அர்த்தம்னா, மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நிக்கிறது, பல மணி நேரம் அதுக்காக போராடுறது. இந்த ஆள் இப்பவும் சொகுசு பேர் வழிதான். ரெண்டே கடைசியா 2 மீட்டிங் கவனிச்சீங்கன்னா 15 நிமிஷம் கூட அதை பேசல. கடைசியா கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அதெல்லாம் 7-8 நிமிஷம் தான். 8 நிமிஷம் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிருப்ப? அப்ப எந்த அளவுக்கு உனக்கு அக்கறை இருக்கும் மக்கள் மேல. ஆனா நீ என்ன சொல்ற மக்கள்கிட்ட? அது உன்னுடைய கட்சி நிர்வாகிட்ட என்ன சொல்ற? மக்களிடம் செல்லுங்க, மக்களிடம் பழகுங்க. நீ முதல்ல உன் நிர்வாகிட்ட பழகுவியா? நீ சொகுசாவே இருக்க முயற்சி பண்ற, முழு சொகுசு பெருவழியா இருந்துக்கிட்டு, ஆனா ஊருக்குள்ள மத்தவனுக்கு என்ன பண்ற? வேதம் நடத்துற. ஒரு சாத்தான் வேதம் போற கதையா? நீ எந்த காலத்துல உள்ள இறங்கி ஒரு களத்துக்கு வந்துருக்கியா? எந்த காலத்துக்கு வராம மக்கள்கிட்ட நீ போன்ற, நீ போக வக்கு இல்ல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஹைப். சினிமா படம் இருக்குல்ல, அதே கதை தான். அவருடைய சினிமா படம் வரக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் வந்துட்டாங்க, இந்த ஹீரோயின் வரப்போறாங்க, அதுல அப்படி பண்ண போறாங்க, கிளப்பிடுவார் இல்லையா? அதே மாதிரி சினிமா நினைச்சிட்டாரு. ஒரு ஹைப்லேயே கொண்டு போய் கடைசியாக ஓப்பனிங் கொடுப்பாரு, எலெக்ஷனை பார்த்துருவோம். அது வரைக்கும் ஹைப்லேயே கொண்டு போக நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவர் பிரஸ் மீட் பண்ணவே இல்லை. நீங்க பிரஸ்ஸே மீட் பண்ணிட்டாரு. அது பிரஸ் மீட் கொடுத்தாரு. அரசியல் மீட்டே கிடையாது. அங்கே என்ன சொல்றேன், அரசியல் 1008 கொஸ்டின் கேட்டுருவானுங்க. இதை எடுத்து தப்பிக்கிறது அரசியலுக்காக கிடையாது. நான் மதுரை ஒரு ஷூட்டிங் போறேன். மதுரை ஷூட்டிங் போறதுனால நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். தோழர் தோழிகள் எல்லாருமே பின்தொடர்ந்து வராதிங்க. வந்தீங்கன்னா ஏதாவது விபத்துக்குள்ள ஆயிடுறீங்க, எனக்கு பதட்டமா இருக்குதுனாரு. அதுவே ஒரு ஃப்ளோவே சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவர் அரசியல் சார்ந்த மீடியாவை சந்திக்கிறது தான் சந்திப்பு. அதுக்கு மாதிரி சந்திப்பு எதுவுமே கணக்கில் கிடையாதுன்னு அவரே எழுதிக்கிறாரு. ஆனா அந்த பேட்டி நீங்க எடுத்தா கூட அதுவுமே கேவலத்திலும் கேவலம். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு ரொம்ப சங்கோஜமா. நீங்க ஒரு சினிமா பிரபலமாக ஒரு திரையில உட்காந்து பேசுறதுக்கு விஜய்க்கும், களத்துல வந்து பேசுற விஜய்க்குமான வித்தியாசம் ரொம்ப கூச்சமா பேசுறாரு. அவருக்கு பெரிய அளவு சொகுசு பிரிவா வளர்ந்துருக்காரு. இந்த சொகுசு பிரிவோட பெரிய பிரச்சனை என்னன்னா, சொகுசாவே வளர்ந்துட்டு கிரவுண்டுக்கு போறது அவ்வளவு தயக்கம் ஏற்படும். கிரவுண்டுக்கு போனாலும் எதிர்த்து பேசுறது இல்லையா, அது வரவே வராது. நம்ம 1008 கருத்து வேறுபாடுனாலும் சரி, நீங்க சீமானவர்கள் அந்த களத்துல பேசும்போது கவனிச்சிருப்பீங்க. எது அப்படி வருது அப்படின்னா, 40 வருஷம் 30 வருஷம் களத்துல நிக்கிறது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா களத்துல நிக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க ஸ்டேஜ்ல பேசுனதை கடந்த 1 வருஷத்துல அவர் எவ்வளவு நேரம் பேசுற மாதிரி எடுப்பார். அவர் பிரதமரா இருந்துகிட்டு எவ்வளவு மணி நேரம் தன்னுடைய உரைகளை ஆற்ற வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு ரேடியோ மூலம் உரையாற்ற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அந்த அவசியம் எங்கேருந்து வருதுன்ற தாண்டி அவங்களுக்கு எது அது ஆர்வம் கொடுக்குறதுனா, தொடர்ந்து அவங்க மக்கள் பிரச்சனையை பாக்குறாங்க. நீங்க எழுதி கொடுக்கலாம் தேவையில்லை. மக்கள் பிரச்சனை அவங்க சரளமா பேச ஆரம்பிச்சாங்க. உனக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியலன்னா சரளமா பேச வராது. சரளமா பேச வராது இந்த சென்ஸ், நீங்க மக்கள் பிரச்சனை சரியா புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ பதட்டமாயிடும். எவனுக்கு பதட்டம் ஏற்படாதுன்னா அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவனுக்கு. நீங்க ஸ்டாலின் அவர்களை ஏன் விமர்சனம் பண்றா அப்படின்னா, அவர் ஏன் பொம்மை முதல்வர் சொல்றாங்க அப்படின்னா, அவர் மீடியாவை சந்திக்க விடாமே பாதுகாப்பா சொல்லுவாங்க. மீடியா சந்திச்சுக்காங்க, அவர் இஷ்டத்துக்கு பவுசிட்டு போவாங்க. ஆமா, அவருக்கு நீ புள்ளிவரமா கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஆட்சி அவர் நடத்தவே இல்லை. அவரோட பதவிக்கு தான் விமர்சனம் பண்றோம். அவருடைய வயசுக்கு ஏறப்படி அந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதலமைச்சராக உதயநிதியை முன்மொழியலாம், தப்பு கிடையாது. ஆனா முதலமைச்சராக உட்காந்துட்டு விஷயங்களை கேட்காம கண்டு காணாம இருக்கிறீங்களே, அதுதான் விமர்சனம். ஆனா இங்கிட்டு பாருங்க, அரசியல் கட்சியா தொடங்கியிருக்க விஜய்க்கு 2 வருஷம் ஆக போது எந்த பிரச்சனையும் தன்னால நேரடியா உள்ள வந்து ஒரு சரளமா மீடியா சந்திச்சு பேசுறதுக்கு முடியாதுன்னா அது என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, இந்த ஆளுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனை பத்தி எந்த பிரச்சனையும் தெரியாது. அவருக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தா சரியா ஒப்பிக்க தெரியும். அந்த மாநாடுல நடத்துனது இல்லையா, அது பேப்பர்ல இருந்து ஒப்பிச்சது. இன்னொரு ஸ்டேஜ்ல ஒப்பிச்சிருக்காரு. 2 இடத்துல 3/4 மணி நேரம், இது ஒரு 1/2 மணி நேரம். 2 இடத்துல மட்டும் தான் அதிக நேரம் பேசுது. மற்ற எல்லா இடங்களுமே க்ளோஸ் டோர் மீட்டிங்ல தன்னுடைய நிர்வாகிட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி ஒப்பேத்திருக்காங்க. அடுத்தது வந்து ரசிகர்களுக்கு வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இதை வந்து நீங்க இதெல்லாம் ஏற்கனவே திமுக சொல்லி நடத்தி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த ஒழுக்கத்தை பத்தி ஊருக்கே தெரியும். கடமை கண்ணியம் எங்கே வச்சா தெரியும்.
மக்களோட பழகணுன்னே மக்களோட பழகி எங்கெல்லாம் கூட்டிட்டு ஓனே தெரியும். எனவே மீண்டும் ஒரு திமுக வரலாம் எழுதக்கூடாது. அவனை போய் மக்கள்கிட்ட பழகணுன்னு ஆளுக்கு ஒரு மனைவி 4 துணைவி வச்சாங்க. அவங்க வரலாம் அதுதான். எனவே இவரும் அதே பாணியில தன்னோட ரசிகர்களை ஊக்குவிக்கிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் போங்க. ஆனால் புதுசா ஏதாவது அரசியல் இருக்கா? நீங்க ட்ரெஸ் முதல் முன்னாடி படத்தை ஃபுல்லா நீங்க தெலுங்கு ட்ரெஸ்ல காப்பி அடிச்சீங்க. அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ரஜினி அவரை காப்பி அடிச்சீங்க. இப்ப இங்க எப்படி நம்ம யாரை காப்பி பண்றது? அண்ணா அவரை காப்பி அடிப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு யாராவது இருக்கலாம், அவரை காப்பி அடிப்போம். காப்பி அடிக்கிறதுலே புத்தி இருந்துச்சுன்னா உனக்கு சுயமா உனக்கிட்ட என்னதான் இருக்கு? விஜயை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, உனக்கு சுயமா என்னதான் இருக்கு? சுய புத்தியில உனக்கு என்ன தோணுச்சு? சுய புத்தியில ஏதாவது இருக்கா? காப்பி அடிக்கிற புத்தியாவே நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில் வெற்றி பெற்றோம். காப்பி அடிக்கிற புத்தியாவே இங்கே நம்ம காலத்தை ஓட்டுவோம்னா என்ன கேட்டீங்கன்னா அது நியாயம் கிடையாது. இப்போ 2 விஷயம் அந்த அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி 2 விஷயம் சொல்றாங்க. என்னன்னா இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் வந்து விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆயிடுவாரு. நீங்க 1996 ரஜினி என்ட்ரி ஆக போறான்னு ஒரு போரை கிளப்பிவிட்ட திமுக காரன். அதனால எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க திமுக அப்படின்றக்காக திமுக கருணாநிதி பண்ண பிளான் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் தீபாவளி நேரம் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பயணமான நபர்கள், அந்த நைட்டு பயணமான நபர்கள்ட்ட மட்டும் கேளு, தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் கூட்டமே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரஜினி உருவாக்கின அதிர்வு. எனவே ரஜினி அவர்கள் உருவாக்கின அதிர்வுலாம் அதெல்லாம் எல்லை கடந்தது. எதிர்த்து நிற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பவரோட எதிர்த்து நிற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு விஜய் இருக்கிற பவர்ல அதுல 10% கிடையாது. அது எதிர்த்து நிற்கிற எல்லாருமே அஜித், சூர்யா, ரஜினி சார் எல்லாருடைய ரசிகரும் சேர்த்து முக்கு முக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமைலாம் அங்கே அப்போ ரஜினி சார் கிடையவே கிடையாது. எல்லா பேருமே ரஜினி சார் தான். ஒன்று தன்னை ஆதரிச்சு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, இல்லாட்டி தனக்கு போட்டியாகவே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அவரை போட்டிக்கு நியராக கூட யாரும் கிடையாது. அவராக ஏதாவது சொல்லிக்காம தவிர அந்த காலகட்டத்தில் அப்படியா. எனவே இளைஞர்களை கவர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் பார்க்க ஓடியாரு தவிர உங்களோட கொள்கை தலைவரை ஏற்றுக்க ஓடியாரு. உங்களால தான் இந்த உலகம் மாறப்போகுது, நீங்க தான் ரசிக்க வந்த கடவுள் அப்படின்னு ஓடியாரு. எனவே இந்த ஹைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மனப்பால் குடிக்கிறது வேஸ்ட். யதார்த்தமா ரஜினி அவர்கள் முடிவு பண்ண என்ன அப்படின்னா, இது புரியுது, ஆனால் இது அரசியல் கூட்டம் அல்ல. அரசியல் கூட்டம்ன்றது வேற. அரசியல்ல எப்படியா இருக்குன்றது தெரியும், அது எப்படி தனக்கு தயார்படுத்தப்படும் தெரியும். அதனால அவரு தயங்கி தள்ளி போட்டார் ஒளிய அந்த கூட்டத்தை தன்னோட அரசியல் கூட்டமா அவரை கருதவே இல்லை. எனவே இந்த கூட்டம் எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தில் ஒரு போட்டோ கேட்கிறாங்க, என்னப்பா பூத் கமிட்டி படம் வந்திருக்காரு. எனக்கு பூத் கமிட்டிலாம் தெரியாது, நான் அவர் பார்க்க வந்தேன். முடிஞ்சு போச்சா அரசியல்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பூத் கமிட்டி எனக்கு தெரியாது, நான் விஜய் பார்க்க வந்தேங்க. ஐயோ இது இன்னும் பெரிய ஆபத்து. சினிமா கொட்டகைக்கு வேணா நல்லது இதெல்லாம், ஆனால் நீ அரசியலுக்கு பூத் கமிட்டினா என்ன தெரியாம வச்சுக்கணும். அங்கே ஓரத்தில் போய் 4 குத்துனா வச்சுக்கோங்க ஓடி போயிடாங்க. இவங்க அம்மா அப்பா சொல்ற ஒரு தான் ஓட்டு. இவங்களுக்கு விஜயை பார்க்கறது ஒரு கவர்ச்சிக்காக. இவங்க அம்மா அப்பா இவங்க அண்ணன் சொல்றதான் இங்கே ஓட்டு. எந்த பொண்ணு அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஓட்டை மாற்றி போனீங்க கிடையாது. எந்த பையன் காலேஜ் படிக்கக்கூடிய இல்லை ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க தன்னோட அப்பா அம்மா மீறி ஓட்டு போடுவாங்க. நீங்க 2% உருப்படாத பசங்க போடுவாங்க. மற்றது எல்லாம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சொல்றது வேத மந்திரம் நினைக்குங்க. எனவே அந்தந்த குடும்பத்தோட ஓட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இது கிடையாது. தீர்மானக்கூடிய முழு சக்தி இருக்கிறது அந்த குடும்ப தலைவன் தான் பெரும்பாலும். இப்போ நீங்க ஓட்டு போடுற யாரு போட்ட சீமானுக்கு இந்த ஓட்டை எல்லாமே அவர் மீது பற்றி விட ஓட்டு, கவர்ச்சி ஓட்டே கிடையாது. அவர் பேசின பேச்சு இருக்குல்ல அதுக்காக ஓட்டு. சீமான் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு சீமான். இப்போ விஜய் இவ்வளோ பேசுறோம்ல, ரஜினிக்கு ஒரு காலத்தில் நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது நீ நடிகரா எப்படி ஒரு விஜய் நான் இதுக்கு நினைக்கிறீங்க? அதை தான் கேட்குறேன். இல்லை எந்த ஃபீல்டுன்னு வரலாங்க. எனக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சுத்தமாக பிடிக்காது. அது உருப்படாத ஒரு இண்டஸ்ட்ரி. அதனாலதான் உருப்படாம போனவங்க நிறைய பேர் உருவானாங்க. அந்த இண்டஸ்ட்ரி சமூகம் கெட்டு குட்டிச்சோரா போச்சு. அந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காது நான் சொல்றேன். இங்க அதீதமான இண்டஸ்ட்ரி, அதீதமான ஒரு கவர்ச்சியும் அதீதமான முக்கியத்துவம் நீ சினிமா கொடுக்கறதா எனக்கு வெறுப்பே ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே கிடையாது. அவங்க பிழைப்புக்காக இருக்காங்க, ஆனா அதை பயன்படுத்தி மக்களை முட்டாளாக போகும்போது கடுப்பு வருது. எனவே ரஜினி அவர்கள் ஆதரிச்சது சினிமா பிரபலன்றாலேயோ இல்ல நடிகர்னாலோ கிடையாது. அதையும் தாண்டி அவர் மீது இருந்த ஒரு ஈர்ப்பு, நம்ம பழகுனதுல ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதருக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை, அந்த மனிதர் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய 100% ஏற்ற மனிதர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நீங்க அவரை பழகினால் ஒழிய ஒரு முறை பார்த்தால் ஒழிய உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அது ஒரு இன்னர் ஃபீல்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மனதில் உருவாக்குற விஷயம். எனவே அது தனிப்பட்ட கதை. அவர் சினிமா பிரபலமாக இருந்து உள்ள வர்றதுனாலேயே அப்படின்றது அவருக்கு ஒரு பிரபலமான தன்மை இருந்துச்சு, அதனால மாற்றத்தை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம். ஆனால் முக்கியமாக ரஜினி அவர்கள் மீது நம்ம கொண்ட நம்பிக்கை இருக்குல்ல, அது சினிமானால கிடையாது. தனிப்பட்ட நபராக பழகி பார்த்த எல்லா பேருக்கும் தெரியும் அந்த நபர் எதனால இங்கே வெற்றிக்கு தகுந்த நபர், எதனால அவர் இங்கே நல்ல விஷயத்தை செய்ய முடியும்.
அப்படின்றது. எனவே சமீபத்தில் சீமாவோட சொல்லியிருந்தார், ஏன் இந்த ஆள் வெற்றி பெற முடியாது? நீங்கள் ஒரு தடவை ரஜினி சாரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கே ஃபீல் ஆகுது, ஏன் இந்த ஆளை வெற்றி பெறவே கூடாது? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும். அதை தவிர அவங்க என்னென்ன ஒரு நம்ம நினைக்கிறது கூட மாயையாக இருக்கலாம். அவர் சொல்கிற மாதிரி அதே நபர் ஒரு ரஜினி அவர்கள் வந்து இந்த மண்ணுக்கான அரசியலை முன் வைக்கல, இந்த மண்ணுக்கான அரசியலை வேறொரு அரசியல் வகையில் முன் வைக்காம தன்னோட அரசியல் லாபத்துக்காக மட்டும் இல்லை அரசியல் கணக்குக்காக மட்டும் வெற்றிக்காக முன் வச்சுன்னா நானே எதிர்த்திருப்பேன். இது கணக்கு விஷயம் கிடையாது. நான் எங்கன்னு சொல்றேன், சினிமா பிரபலத்துக்காக ஆதரிக்கவும் இல்லை, சினிமா பிரபலம்ன்றதுனாலேயே அவர் செய்யறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதும் கிடையாது. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் 100% ஒரு ஆன்மாவை பார்க்க நல்ல மனிதன். எனவே நீங்கள் விஜயோட சேர்க்கறதுலாம் நியாயம் கிடையாது. விஜய்க்கு கதையே வேறு. இன்னொரு கேள்வி அது சம்பந்தமாக என்னென்னா, இப்போ சமீபமாக ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடி அவர்களுக்கான வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் டெல்லியில் அதில் வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட வந்து முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருந்த ரீச் மக்கள் இடத்துலையும் சரி மீடியாலும் சரி, அவரோட ரசிகர்கள் கூட அதை வந்து பெருசாக பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அவர் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் உருவான ஒரு ஏமாற்றம் இல்லை ஏதோ ஒன்று. அவருடைய அரசியல் சார்ந்த பேச்சுகள் இல்லை, அதன் மீது ஒரு கவனம் வந்து பெரிய குறைய ஆரம்பிச்சுட்டோட ஒரே வருத்தம் உருவாச்சு. அதனால அவருடைய ஃபேன்ஸே அரசியல்னா தலைவர் பேச வேணும், சினிமா மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவு வந்துட்டாங்க. எனவே தான் அதுக்கு உங்களுக்கு பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் காலம் தான் வச்சுக்கோங்க. நான் கமெண்ட்ல ஒன்று படிச்சு நிறைய போடுறேன், ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இதே ரஜினி அவர்கள் வந்து பாகிஸ்தானில் பேசி இருந்தாருன்னா, பாகிஸ்தான் ஷெரீஃப் ரொம்ப அருமையாக ஆட்சி செய்கிறாரு. இப்போ அதே தமிழ்நாட்டில் பேசினா ஸ்டாலின் மாதிரி யாரும் ஆட்சி பண்ண முடியாது, எடப்பாடி இப்படி அவர் எல்லா இடத்துலையுமே பண்ணுறதுனால இப்போ பேசுறது எடுபடாமல் போதா அப்படின்ற எல்லாரையும் ஒரு பாடம் செய்கிறாரு. அது ஒரு வேலையாக வச்சிருக்காரு. அதனால ஒரு எடுபடாமல் போயிடுச்சா அப்படின்னா இல்லை, எனக்கு அப்படி தெரியல. பட் அரசியல் சார்ந்த ரஜினி அவரோட பார்வை இல்லை, அதன் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு குறைஞ்சிருக்குன்றது உண்மை. அதுக்கு காரணம் அடுத்தடுத்த கடந்த காலங்களில் உருவான அரசியல் நகர்வுகள், அதுல அவர் மீது நம்பிக்கை வச்ச நபர்கள் கிடைச்ச ஒரு ஏமாற்றம் தவிர வேற எதுவும் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு போதும் தோணிடுச்சு, போதுமான காயம் அனுபவிச்சிட்டோம், நாங்கள் அரசியலத்தை இங்கிட்டு பார்த்துக்கிறோம், தலைவரை ஸ்க்ரீன்ல பார்த்தா போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. இதுல பெருசாக குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ திரும்பி முடிவாக இறுதியாக விஜய் பற்றி ஒரு கேள்வி. அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் லீவு இருக்கிறதுக்குள்ளவே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தை விஜய் முடிச்சுட்டணும் அப்படின்னு. அல்ல ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டா முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன நான் சொல்கிறேன், அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய்னால தொடர்ந்து எங்கேயும் பேச முடியாது, பேசுனா தத்த புத்தாலும் ஆகி போயிடும். அவர் புஷியானந்த பேச விட்டா அந்த ஆள் கோலம் போடுறாரு, அந்த கோலத்தை அழிக்கிறீங்கன்னு ஊரில் காத்திருக்காங்க, அந்த கோலத்தை கிண்டி விளாண்டுறாங்க. இந்த விட ஆதவர்ஜனம் சொல்லவே தேவையில்லை, லாட்ரி மார்க்னு எதுக்கு தான் பிடிச்சி அடி அடிக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் விடுறது? சார் கடைசியாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன அப்படின்னா சுற்றுப்பயணம் தான் கொஞ்சம் தள்ளி வைப்போம். சுற்றுப்பயணமே மேற்கொள்ளாமல் ஒரு சுற்றுப்பயணம் என்னது, அங்கே எங்கே போய் நம்ம ஒரு விசிட் மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் கிளப்பி விடும். எப்படி தன்னோட ரசிகர்கள் தூண்டி விடுற வேலை, ஊராம்பிள்ளையை தூண்டி விட்டு அதுல குளிர்காயும் இவங்க குடும்பம் உருவாக்கிட்டு திட்டம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் இவங்க கொடைக்கானல் போறாங்க. நான் கேட்குறேன், கொடைக்கானல் போறது தெரியாம வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இல்லைன்னா இத்தனை வருஷங்கள்ல எத்தனை தடவை நீங்க கொடைக்கானலோ இல்லை ஊட்டிகளோ நீங்க உங்களோட ஷூட்டிங் நடத்துறீங்க, எல்லா பேரும் ஷூட்டிங் வெளியே போறீங்க, ஏன்னா உங்களுக்கு கூட்டம் கூடிடும். நீங்க ஒரு பெரிய பிரபலம், நீங்க வந்தாலே கூட்டம் கூடிடும். அப்படின்னா நீங்க அந்த குறிப்பிட்ட சினிமா படம் சம்பந்த ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில வச்சிருப்பீங்க. நாட்டுக்கு வெளியே போறது உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஆளே இல்லாமலாம் கிடையாது. அப்ப அதையும் மீறி ஏன் கொடைக்கானல் வைக்கிற? நான் சொல்லுவேன், ஏன்னு இவங்க ஏன் திட்டம் போட்டு நீங்க கொடைக்கானல் ஷூட்டிங் போங்க, அப்படி பரபரப்பா வச்சு அந்தந்த ஏரியாவை. நீ கோயம்புத்தூருக்கு சும்மா பூத் கமிட்டி மாதிரி போங்க, எல்லாம் மக்களை சந்திக்க வேணாம். தலைவர் அங்கே இருக்கேன், மக்கள்லாம் சந்திக்க வேணாம், நீங்க சும்மா போயிட்டு வாங்க, அந்த அங்கிட்டு போயிட்டு வாங்க, இங்கிட்டு போயிட்டு வாங்க, நாங்க ஹைப் ஏற்றி விடுறோம். இது கடைசி ஹைப் பண்ண முடியாது வாழ்ந்துருக்காங்க. ஆனா என்ன, விஜய்க்கு ஒரு உயரம் இருக்கு, அதுக்காக அவங்க ஹைப் பண்றாங்க. இல்லாத நபரை கூட்டி வந்து ஹைப் கொடுத்தீங்க பாருங்க, அதை விட இது எவ்வளவு தேவை அரசியல். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.